பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அது ஒரு அறிவு சார்ந்த மக்களுடன் ஒரு உரையாடல், அதே போல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்த நாளை சேவை இருவாரங்களாக கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலே நமக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள புகழ்பெற்ற கோலாகலஸ் டிவியினுடைய சேனலினுடைய உரிமையாளரும் மூத்த பத்திரிகையாளருமான நமக்கெல்லாம் நிறைய விஷயங்களை எடுத்துக்கூற வருகை புரிந்துள்ள கோலாகலஸ் ஆர் சீனிவாசன்ஜி அவர்களை இந்த மாவட்டத்தின் சார்பாக அன்போடு வருக என வரவேற்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய இவருடைய பேச்சை கேட்பதற்காகவே இங்கே வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் அவருடைய பேச்சை எப்படி கேட்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்களோ அதே போல அந்த பேச்சை நானும் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு இருப்பவன் நானும். அது அவர் நடத்தக்கூடிய அந்த சேனல்லையே எந்தவித ஒரு பயமும் தயக்கமும் இன்றி அவர் மனதில் பட்டதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அழைப்பாளர் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளார் என்றால் நமக்கெல்லாம் நிச்சயமாக மிக பெருமையாக உள்ளது. மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு வருகை புரிந்துள்ள நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் ரகுராம் அவர்களுக்கும், புனிதா சிவா அவர்களுக்கும், வள்ளி பழனியப்பன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் ஒத்துழைத்தார்களோ உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்களுடைய பிறந்த தினம். இந்த பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் 1916ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருக்கிறார். இன்றைய தினம் அவரோட நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தை சார்ந்ததாகவே இருந்திருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள்ல, அது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் அவங்களுடைய சுய லாபத்திற்காக மட்டுமே ஒரு கட்சியை வைத்து அதே போல வாரிசு அரசியல் செய்தவர்கள் தான். ஆனால் அந்த காலத்திலேயே ஒரு தேசிய உணர்வோட இந்த மக்கள், நாட்டு மக்கள் பலன் பெற வேண்டும், இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று அன்றைய தினமே இந்த பாரதிய ஜனசங்கத்தை தோற்றுவித்து அதில் அவரும் ஒரு அங்கமாக இருந்தவர், தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள். அவருடைய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அது விவசாயத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும், விவசாயத்தை முன்னேற்ற வேண்டும், விவசாயிகள் வளர வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையோட அவருடைய ஈடுபாடு இருந்தது. அவர் விட்டு சென்ற பணியை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அதே போல ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் காஷ்மீரை நம்மோடு இணைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தை எல்லாம் நடத்தி காஷ்மீருக்கு சென்று அவர் திரும்பி வரும்போது அவர் அகாலமாக இருந்தார். அதே போல
1968ஆம் ஆண்டு நம்முடைய பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் அது ரயிலில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மர்மமான முறையில் மரணம் அடைந்திருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு இந்த காங்கிரஸ் கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு மிக மோசமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள். ஸோ இதுபோல நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இந்த விஷயங்களை நான் பேசுறதை விட நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் பேசும்போது இன்னும் எல்லாம் விரிவாக எடுத்துரைப்பார். நமக்கெல்லாம் அந்த பேச்சை கேட்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஆவலுடன் இருக்கிறோம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த அரசியல் வீரகாளர், மிகச்சிறந்த அரசியல் வீரகாளர், மிகச்சிறந்த தேர்தல் கணிப்பாளர். வானின் அறிக்கை கூட அடையாளம் தெரியாமல் போகும். ஆனால் புள்ளி விவரங்களுடன் இவர் கொடுக்கும் தேர்தல் கணிப்பே இவரின் அடையாளம். இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஆர் சீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அம்பத்தூர் பாஸ்கர் அவர்களே, துணைத் தலைவர் நடராஜ் அவர்களே, மாவட்ட தொழில் பிரிவு செயலாளர் புனிதா சிவா அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த டைப்பில் அது ஒர்க்கிங் டைம், இதில் இவ்வளவு பேர் இங்கே கூடியிருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பெருந்திரளாக வந்திருக்கிறீர்கள். முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா இன்னைக்கு பேச போகிறது டே டு டே அரசியல் தான், கொஞ்சம் டெக்னிக்கலான சப்ஜெக்டு, பொருளாதாரம் இது எல்லாமே பேச போகிறோம். அப்படிங்கிறப்ப இதை தெரிந்து கொள்வதற்கு இத்தனை பேர் ஆர்வமாக வந்திருப்பது அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுகிறப்ப அவங்க சொன்னாங்க, தொலைக்காட்சியில் வராத விஷயங்கள், மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள், இதையெல்லாம் இவர் அம்பலப்படுத்தி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலை பற்றியெல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்படி ஒரு சேனலை நான் உருவாக்கணும் அப்படின்னு கற்பனை கூட பண்ணது கிடையாது. அந்த ஒரு ஐடியாவே எனக்கு இருந்தது கிடையாது. அப்படி ஒரு ஐடியா வந்ததுக்கு தற்செயலான ஒரு காரணம் அது ஒன்று இருந்தது, ஒரு காரணம் ஏற்பட்டது. எப்படின்னா அவங்க எல்லாருக்கும் நினைவில் இருக்கும், இதுக்கு முன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஃபஸ்ட்டு டைம் அதிபராக இருந்தபோது அகமதாபாத்துக்கு வந்திருந்தார். அங்கே மோடி அவர்களும் ஜாயின் பண்ணாங்க, ரெண்டு பேரும் சந்திச்சாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ், பெரிய ஷோ, ரெண்டு பேரும் கையசைச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அது போச்சு. இது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு ஒரு பெரிய ரோட் ஷோ இருந்தது. இதெல்லாம் அப்போ தமிழகத்தின் முன்னணியில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு சேனல், இந்த சேனல் பேர் வேண்டாம், அந்த சேனல் இந்த 4 மணி நேரம் கவர் பண்ணுறது விவாதத்தில் 4 ஹவர்ஸ் நீங்கள் எங்களோட இருக்கணும் சார்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டூடியோவுக்கு போகிறேன். இவர் ட்ரம்ப் இறங்கினது இந்த நிகழ்ச்சி முடித்து அவர் போகிற வரை கிட்டத்தட்ட 4.5 ஹவர்ஸ் நாங்கள் பேசியிருக்கேன். கூடவே இருந்திருக்கு. நிறைய அந்த டிபேட்டு போயிட்டே இருக்கு. இந்த ஸ்டூடியோவே உட்காந்து நான் 4.5 மணி நேரம் பேசியிருக்கேன். அதில் பல விஷயங்களை நாங்கள் விவாதிக்கிறோம். அதில் அந்த நெறியாளர் ஒன்று கேட்குறாரு, நீங்கள் இப்போ இதை பார்க்குறீங்க, இந்த மாதிரி நேற்றைக்கு ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நெருக்கமாக அவர் மோடிக்கு இருந்தாலும் நேற்றைக்கு ஒரு விஷயத்தை ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, இந்தியாவில் மத சுதந்திரம் என்பது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு மத சுதந்திரம் இல்லை அப்படின்னு வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கேன். அது என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். அதாவது ஒரு அமெரிக்காவோ ஐரோப்பிய பார்வையில் மத சுதந்திரம் என்பது வேறுபட்டது. அந்த மத சுதந்திரம் அப்படிங்கிறதை அவங்க எப்படி புரிஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ மதத்துக்கு ஒருவரை மாற்றுவதற்கு உகந்த சூழல் இருந்தால் அந்த மத சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தம்.
அப்படி இல்லைன்னா மத சுதந்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்படி மத சுதந்திரம் இல்லைன்னு இந்தியாவை குற்றம் சாட்டுவாங்க. ஆனால் அவர்களுடைய பட்டியலில் எந்த இஸ்லாமிய நாடுகளும் இடம் பெறாது. எப்படி மதம் மாறுவதற்கு உகந்த சூழல் ஒரு நாட்டில் இருந்துட்டால் அது மத சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தம், அவங்களுடைய பார்வையில். ஆனா இஸ்லாமிய நாடுகள்ல அதற்கான வாய்ப்பு எவ்வளவு கூட கிடையாது. ஆனா அந்த லிஸ்ட்ல இஸ்லாமிய நாடுகளே இருக்க. இது எப்படி அப்படிங்கறதெல்லாம் சுட்டி காட்டி, இது வந்து ஒரு ஐரோப்பிய பார்வை, இது அவங்களுடைய கருத்து. இதை வந்து மோடி என்கேஜ் பண்ண மாட்டாரு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ஒரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, மோடி 2014 ஆட்சிக்கு வருகிறார். அதுக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டுகளாக இந்தியாவில் கம்பேஷன் இந்தியா அப்படிங்கிற ஒரு தொண்டு ஸ்தாபனம், அது ஒரு கிறிஸ்தவ சமய தொண்டு ஸ்தாபனம். அது இந்தியாவில் என்னன்னா, பழங்குடியின குழந்தைகளுக்கு சேவை செய்வதாக சொல்லி மதமாற்றத்தில் ஈடுபட்டுவது. அப்படிப்பட்ட ஒரு இது. இவர் நம்மள்கிட்ட வந்தவங்க முதல்ல ஆப்படிப்பார்ல, என்ன பண்ணார் அப்படின்னா, ஹோம் மினிஸ்ட்ரி வாயிலாக தான் நீங்க உள்ள வரணும். அங்கேருந்து எந்த ஃபண்டு வந்தாலும் ஹோம் மினிஸ்ட்ரி வாயிலாக தான். ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ஓகே பண்ணா மட்டும்தான் இந்த ஃபண்டு நுழைய முடியும் அப்படின்னு சொல்லி பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து, இந்த கம்பேஷன் இந்தியாவுக்கு அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய வருஷம் 300 450 கோடி வரும். அதை ஃபுல்லா பிளாக் பண்ண, தொடர்ந்து அமௌண்டே கிடைக்கலன்னா இவங்க வெளியே போய் கடைசியில எப்படி எந்த இடத்துக்கு போச்சுங்கிறத சொல்றேன். கம்பேஷன் இந்தியா இந்த மாதிரி தங்களுக்கு ஃபண்டு கிடைக்கலன்றதும், அவங்க அமெரிக்க பிரசிடென்டாக அப்போ இருந்த பாரத் ஒபாமாட்ட புகார் சொல்றாங்க. ஒரு கிறிஸ்தவ சமய மிஷனரி ரொம்ப சர்வசாதாரணமா அமெரிக்க அதிபரை தொடர்பு கொள்ள முடியுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒபாமா வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிற சூழ்நிலையில ஒபாமாட்ட மோடியும் ஒபாமா மட்டும் தனியாக பேசுகிறார்கள். அந்த தனிப்பட்ட பேச்சுல ஒபாமா இந்த விஷயத்தை ரைஸ் பண்றாரு. கம்பேஷன் இந்தியாவுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். ஒரு அமெரிக்க அதிபரே கேட்கிறார், முகத்தில் அடிச்ச மாதிரி நோன்னு சொல்ல முடியாது. அப்போ மோடி சொல்றாரு, அவங்க தொண்டுன்னு சொல்றாங்க, அதை மட்டுமே செய்திருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை தாண்டி வேற சில காரியங்களை செய்யறாங்க, வேணும்னா ஒண்ணு செய்யலாம். அது வந்து அமெரிக்காவில் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு அமைப்பு, பேசாம இந்தியாவில் இருக்கக்கூடிய நாங்க சஜஸ்ட் பண்ற ஒரு அமைப்போட சேர்ந்து வேணா அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னா நாங்க இதுக்கு ஓகே பண்றோம். ஒபாமாக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம இதுக்கு மோடி ஒப்ளைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. அந்த தகவலை கம்பேஷன் இந்தியாவுக்கு அவர் பாஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வச்சு நம்முடைய தூதரகத்தின் மூலமாக கம்பேஷன் இந்தியாவுடைய சிஇஓவோட பேச்சுவார்த்தை நடக்கும். அந்த பேச்சுவார்த்தையில் என்னன்னா, இந்தியா சார்பில் ஒரு அமைப்பு மத்திய அரசு வர்ற செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும், அவங்களோடு சேர்ந்து நீங்க உங்க தொண்டை நடத்திக்கலாம். அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அங்க இன்னைக்கும் இருக்கக்கூடிய கலாச்சாரம் ஓரளவு அமெரிக்க தாக்கத்தோடு இருக்கக்கூடிய கலாச்சாரம். இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அமெரிக்கா ரியாக்டே பண்ணல. சீனாவுக்கு எதிராக வாயை திறக்கிறார். அதுல அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம், கோபம். அப்போ பிலிப்பீன்ஸினுடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து அவர் எக்ஸ் பதிவு போட்டு இருக்கிறார். அது கொஞ்சம் பச்சையா இருக்கும். ஆனா அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஆட்சியாளர்கள்லேயே உண்மையிலேயே ஆம்பளையா இருக்கிறவங்க மோடி மட்டும்தான். உங்களுக்கு யாருக்குமே இது எதிர்த்து பேச துப்பு கிடையாது. அமெரிக்காவில் பிரசிடென்ட் நீதான ஒரு காலத்துல எங்களை பாதுகாத்து எங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய ப்ரொடெக்ஷன்ல தான் நாங்க வளர்ந்துருக்கோம். நீங்க தான் சொன்னா இன்னைக்கு இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் எங்களுக்கு கை கொடுக்கல, எங்களுக்கு ஆதரவு ஒரு வார்த்தை பேசல. இந்த ஆம்பளை, இதுல வந்து இந்த ஆம்பளைனா மோடி அப்படின்னு சொல்றதுக்கு அவர் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார். அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பான்னா, உண்மையிலே இங்க இருக்கிறதுல பால்ஸோட இருக்கிறது மோடி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ரொம்ப பச்சையா சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் வந்து ஆம்பளைன்னா அது மோடி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, பிலிப்பீன்ஸ்ல சொல்றேன். ஏன் ஒவ்வொரு நாட்டிலையும் கொண்டாடுறோம்னா, இதுதான் மோடி வந்து ஒண்ணுக்கு அடுத்தடுத்து எல்லாமே இன்னைக்கு செய்யறத வச்சு இதை இன்னைக்கு பண்றாரு மோடி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை காட்டி தப்பு பண்றவங்க யாருக்கு இருக்கு? இன்னைக்கு ஒண்ணு பண்றதை வச்சு 3 வருஷத்துக்கு ஏன் பண்ணாருங்கிறது 3 வருஷத்துக்கு அப்புறம் தெரியும்.
திடீர்னு அத்தனை பேருக்கு ஜென்தன் அத்தனை பேர் கிட்டத்தட்ட இந்திய மக்கள் தொகையில 98% ஆட்களுக்கு கொடுத்தாச்சு. யார் யாருக்கெல்லாம் ஆதார் அட்டை அத்தனை பேருக்குமே இன்னைக்கு ஜென்தன் உண்டு. என்னடா இது இந்த அளவுக்கு பேங்க் அக்கௌண்ட் தான் போயிட்டு இருக்கு. அந்த ஜென்தன் அக்கௌண்ட் உருவாக்கின காலத்துல எல்லாருக்கும் வந்த டைப்ல உலகத்துல மொத்தமா உருவான அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல 50% இந்தியாவில மட்டும். எதுக்கு இப்படி பண்றாரு? யாருக்கும் புரியல. திடீர்னு பார்த்தா டிமானிட்டைசேஷன் வருது. எல்லாம் பேங்க்ல கொண்டு போய் போடுறாங்க. ஜன்தனை கொண்டு வந்து அப்போ டிமானிட்டைசேஷன்ங்கிறது ஜன்தனை எப்போ கொண்டு வரணும் ஆசைப்பட்டா அப்பதான் மைண்ட்ல வந்தாச்சு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் குறிச்சிருப்பார். இது மோடிக்கு மட்டும்தான் தெரியும், அவருடைய நிழலுக்கு கூட தெரியாது. மோடிங்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். உண்மையை சொல்ற, பெருமைக்காக சொல்ல, நாம் மோடியின் காலத்தில் வாழ்கிறோம் என்பதுதான் நமக்கு தெரியும். ஒரு ராஜ ரிஷி. இந்த நொடியில இவர் இதுக்காக செய்யறாரு அப்படிங்கிறது தெரியாது. ஒரு வருஷம் கழிச்சு அதை நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. எப்போதுமே லேட் ரியலைசேஷன். அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க, அது அசாதாரணமான துணிச்சல். நீங்க டிமானிட்டைசேஷன் எடுத்துக்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். டிமானிட்டைசேஷன் எப்படிப்பட்ட ஒரு போல்டு டெசிஷன். இந்த டெசிஷனை எடுக்க வேற எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, இந்த டெசிஷனை எந்த டைம்ல எடுத்திருப்பாங்க? தேர்தலே வராத ஒரு காலத்துல எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு டெசிஷன் ஏற்பட்டு இதனால தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டா, பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா யாருமே அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. மோடி டிமானிட்டைசேஷனை எப்ப கொண்டு வந்தாரு பாருங்க, 5 மாநில தேர்தலுக்கு முன்பாக கொண்டு வந்தார். 5 மாநிலத்தை, அதுல ரொம்ப முக்கியமான யூபி எலெக்ஷன் இருக்கு. யூபி எலெக்ஷனுக்கு முன்னால தைரியமா டிமானிட்டைசேஷனை கொண்டு வராங்க. டிமானிட்டைசேஷனுக்காக பேங்குக்கு முன்னால கியூல இருந்த ஜனங்கள் தான் அந்த தேர்தலில் கியூல ஓட்டு போட்டாங்க. பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. என்ன விதமான ஒரு துணிச்சல்! இதே போல ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஜிஎஸ்டி எப்ப திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு? குஜராத்லையும் அதே போல ஹிமாச்சல் பிரதேஷ்லயும் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாலே இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. குஜராத்ல இருக்கிற அத்தனை பேரும் ட்ரேடிங் கம்யூனிட்டி, அத்தனை பேரும் ட்ரேடர்ஸ், பெரிய வியாபாரிகள். ஜிஎஸ்டி அவங்கள தான் போட்டு பார்க்கணும். இப்படி ஒண்ணு கொண்டு வந்தோம்னா குஜராத்ல எங்கேயா தோத்து போயிட்டோமோ ஒரு பயம் இருக்கணும்ல. தைரியமா ஜிஎஸ்டிய குஜராத் எலெக்ஷனுக்கு முன்னால கொண்டு வருகிறார். குஜராத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார்கள். இது வரலாம். அதனால இந்த சுதேசி என்ற ஒரு விஷயம் போன்ற புதிய பார்வை ஏற்பட்டிருக்கிறது. இதுல நம்ம ஒரு சபதம் போல எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்திய பொருள்களையே நாம் வாங்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கிறது. முதலீடு பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது இந்திய மண்ணில் தயாரிக்கப்பட்டிருக்கா, இந்தியர்களாக தயாரிக்கப்பட்டிருக்கா. இது 140 கோடியை கொண்ட ஒரு மாபெரும் சந்தை இந்த இந்தியா. இந்த சந்தையில நாம தான் இருக்கோம். நம்முடைய சந்தையை நாம ஒழுங்கா யூஸ் பண்ணோம்னா நம்மை வெல்வதற்கு இன்னொருவன் இனிதான் பிறந்து வர வேண்டும். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன்.